Hi friends, welcome to DIY tailoring. போன வீடியோவில் நம்ம வந்து ப்ளவுஸ் மாடல் ஒன்று கட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து இந்த மாடல் கட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃப்ளவர் மாஸ் மாடல் வந்து இதை வந்து போன வீடியோவில் நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதோட ஃப்ரண்ட் பாகமும் கையும் இப்போ கட் பண்ண வேண்டியிருக்கு. இதை நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணுறேன். நான் பார்க்கலாம். இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆல்ரெடி போன வீடியோவிலே நம்ம வந்து இந்த கை வந்து அந்த மாடலுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பாகம் மட்டும் கட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ போன வீடியோவில் எடுத்த மாதிரியே அந்த ஃப்ரண்ட் கட் பண்ணியிருக்கிற அந்த பீஸை வச்சு தான் இந்த பீஸ் எடுக்க வேண்டியிருக்கு. இதை வந்து இந்த பேக் சைடு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை வச்சு இதை போட்டு தான் இதை நம்ம ஃப்ரண்ட் பாகமும் கட் பண்ண வேண்டியிருக்கு. இது போட்டு நான் அந்த சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த கிராஸ் இழுக்க வேண்டிய இந்த பாகம் வந்து பார்த்து தான் எடுக்கணும். இதுவோ வராது, இந்த நேர் தான் வரும் உங்களுக்கு. இது போட்டு இப்படி இது மார்க் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி கரெக்டாக வச்சுட்டு நான் உங்களுக்கு போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், இந்த இது கையொட்டி இந்த சைடு தான் கை வரணும், இந்த சைடு வந்து கழுத்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இதை கரெக்டாக வச்சுட்டு இப்போ இது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 2.5 இன்ச்சு வந்து கிராஸ் பெல்ட்டுக்காக ஒதுக்குறோம். அது உங்களுக்கு இந்த இடுப்பு மடிக்கிற இந்த மார்க்லேருந்து உங்களுக்கு இது தெரியும். 2.5 இன்ச்சுக்குள்ளே இது இருக்கும் மார்க் பண்ணுறது. இது இப்போ இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த பீஸை எடுத்துடுறோம். இப்போ வந்து இந்த அளவு ப்ளவுஸில் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வர்ற இந்த சைடில் வந்து இதை எடுக்கக்கூடாது. இந்த கொக்கி கட்டியிருக்கோம்ல, இந்த சைடில் தான் இதை எடுக்கணும். எடுக்கும்போது அந்த ஒரு ப்ளவுஸ்க்கு நாங்கள் சொன்ன அளவுக்கு வேறு மாதிரி இருந்தது. இது எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். இது கரெக்டாக இருக்குது, இதில் குறைக்க வேண்டாம். நான் அதில் வந்து உங்களுக்கு முன்பக்கம் 1 இன்ச்சு குறைச்சி வந்தது. இது குறைக்காமல் அப்படியே கரெக்டாகவே இருக்குது. அதனால் இதை இப்படியே வச்சுட்டு இப்போ நெக்குக்குள்ளே அளவு மட்டும் எடுத்துக்கலாம். இவ்வளவுதான். இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இந்த கிராஸ் வரைக்கும் இந்த டாட் பிடிக்கிறதுக்கு இந்த அளவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மேலே வச்சுட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு வைக்கிறோம். இதில் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த இது ஹூக்குக்கு இந்த இதுக்கெல்லாம் சைடு பிடிக்கிறதுக்கெல்லாம் நான் இதில் வந்து சொல்லியிருக்கிறேன், நார்மல் அளவை விட 1.5 இன்ச்சு கூட இருக்கணும் அப்படின்னு. நார்மல் அளவு இது 1.5 இன்ச்சு இவ்வளோ கூட விட்டுருக்கேன். நார்மலுக்கு இவ்வளோ இருக்குது, எக்ஸ்ட்ரா இவ்வளோ விட்டுருக்கேன். இப்போ இதை கிராஸ் பண்ணிக்கிறோம். அப்படி இவ்வளோ தான். இங்கே ஒரு சின்ன இது மாதிரி இருக்குது அப்படின்ற யோசிக்காதீங்க. இது வந்து டாட்டில் மறைஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது வந்து லைனிங். இது வந்து இப்போ இந்த ப்ளவுஸுக்குள்ள கிளாத்தில் இதை போட்டு கட் பண்ணிக்கிறோம். பேக் சைடு வந்து ஏற்கனவே கட் பண்ணியாச்சு டிசைனுக்காக வேண்டி. இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இந்த கைக்கு வந்து ஏற்கனவே இதில் வந்து லைனிங்கில் வந்து ஜாயிண்ட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஜாயிண்ட் கொடுக்க வேண்டியதில்லை, சாரியில் உள்ள பீஸ் வரனால ஜாயிண்ட்டே இல்லாமல் ஒரே பீஸில் வந்துடும். இது இதை வச்சு இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது கையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணுறோம். இதுலேயும் இந்த இது பார்த்துட்டு எடுக்கணும். இது வராது, இதுதான் வரும். இப்போ இந்த வசத்தில் தான் இதை எடுக்கணும்.
இதெல்லாம் நம்ம என்ன லைனிங் கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவு தான். இதில் எல்லாம் எந்த மாற்றமும் பண்ண வேணாம். இதை இப்போ கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிசைன்லாம் பண்ணுறனால டிசைன் பண்ணிவிட்டு இதில் மற்றது டிசைன் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு இதில் வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். அதில் வந்து நெக்குக்கெல்லாம் இதில் பீஸ் வெட்ட வேண்டியதில்லை. இது இந்த கிராஸ் ஃபிட்டிங் மட்டும்தான் இதில் எடுத்துக்கிற வேண்டியிருக்கு. மற்றதெல்லாம் அந்த 2 கிளாத்தும் கலந்து 3 டிசைன் வரும் இதில் சாரியில். அந்த 3 கலந்து தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். அதை நான் டிசைன் பண்ணுறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இது கிராஸ் பெல்ட்டுக்குரியது மட்டும் எடுத்துக்கிறோம். மற்ற இந்த பீஸை வச்சு இந்த பீஸு இந்த ப்ளூ கலர் இதெல்லாம் வச்சு நம்ம இதில் டிசைன் பண்ணுறோம். டிசைன் பண்ணும்போது நான் அதை உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.